போடா லூசு. ஐயோ ஐயோ அடேங்கப்பா. ஐயோ வாய பறக்கு. ஏமா ஏமா சிப்பா. நீங்க எல்லாம் சம்பாதித்து கடை தந்தீங்களா இல்ல சண்டை போறது கடை தந்தீங்களாடா? வரம்பா. ஹே தினேஷ், வாட் a surprise. வா, ஏன் இங்க நிக்கிற? உள்ள வா. வா. அப்பா யார் வந்திருக்கா பாருங்க. வா தினேஷ். வணக்கம்பா. என்ன இந்த பக்கம் வரதே இல்ல? சுவாதியை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? ஆமா, அவளால படுற அவஸ்தை போதாதா? அவளை வேற அங்கங்க கூட்டிட்டு அலையணுமா? என்னப்பா என்னன்னோ பேசுற? அர்ஜுன், நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் எதை பத்தி? கொஞ்சம் பொறுமையா பேசு. இத பாரு அர்ஜுன், பொறுமையா பேசுறதுக்கு நான் ஒன்னும் புத்தன் இல்ல. ஆர்கேக்கு நீ ஒரு மாப்பிள்ள, நான் ஒரு மாப்பிள்ள, அவ்வளவுதான். ஏதோ எனக்கு பண பிரச்சனை, மாமா கிட்ட பணத்தை வாங்கி சால்வ் பண்ண. அதை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? நான் உன்னை வாங்க வேண்டாம் சொன்னா இல்ல குடுக்க வேண்டாம் தடுத்தனா? மறுபடியும் ஏன் வெளியில குறுக்கிற? நிறுத்திக்கோ அர்ஜுன், நிறுத்திக்கோ. ஆமா, நான் பணம் வாங்குறத பத்தி நீ கண்ணா பின்னான்னு பேசியாமே. யார் சொன்னது? சொன்னவங்க முக்கியம் இல்ல, நீ சொன்னியா இல்லையா? இல்ல, ஒண்ணு தெரிஞ்சுக்கோ. ஒண்ணு மட்டும் இல்ல, நான் யாரையுமே தரக்குறைவா பேச மாட்டேன். எங்க அப்பா அம்மா என்ன அப்படி வளர்க்கல. அப்போ
எங்க அம்மா மட்டும் என்ன அப்படி வளர்த்தாங்கன்னு சொல்றியா? தினேஷ், ஆத்திரப்படாத, பொறுமையா பேசு. இந்த புத்திமதிய உங்க பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க. மத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்க வேண்டாம்னு சொல்லுங்க. என்ன வீடு தேடி வந்து கலாட்ட பண்றீங்களா? அனிதா, தாயே, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியாமா? தலையும் புரியாம வாலும் புரியாம பேசாத. அர்ஜுன், நீ அந்த வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ளையா இருக்கலாம். அதனால நீ எது சொன்னாலும் கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. என் தங்கச்சிக்கு திருட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேங்கிறதுனால நீ என்ன பெரிய ஹீரோவா? வேண்டாம் அர்ஜுன், வீணா என்கிட்ட மோதணும்னு நினைக்காத. தினேஷ், இப்ப எதுக்கு நீ சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்க? எனக்கு தெரியாதா? ஆமா, என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்க நீ யாரா? என்னையும் என் தங்கச்சியும் பிரிச்சுட்ட, அதோட விட்டியா? இப்போ தேவையில்லாம என் பொண்டாட்டி விஷயத்துல தலையிடுற. நான் எங்க தலையிட்டேன்? தினேஷ் ப்ளீஸ், இப்படி தப்பா பேசாத. ஆஹா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படிடா இந்த மாதிரி நல்ல நாட்டை நடிக்க முடியுது? ஹலோ ஹலோ, நிறுத்து. என்ன பேசிக்கிட்டே போற? ஏன் புருஷன் நல்லவரா கெட்டவரான்னு நீ ஒன்னும் சர்டிபிகேட் கொடுக்க தேவையில்ல. நானும் பாத்துக்கிட்டே இருக்க. வந்ததுல இருந்து ஓவரா பேசிக்கிட்டே இருக்க. நீ வீடு தேடி வந்து பேசுற அளவுக்கு இங்க என்ன நடந்தது? போய் உன் பொண்டாட்டி அடக்கு. அதுக்கு துப்பு இல்ல. ஏன் புருஷனை பேச வந்துட்ட? அனிதா, தம்பி கோச்சிக்காதீங்க. நீங்க சும்மா இருங்க அத்தை. ஏதோ சத்தம் போட்டு நல்லவனாக பாக்குறாரு. சொந்த கால்ல நின்னு 4 காசு சம்பாதிக்க வக்கு இல்ல. ஏதோ மாமனார் தயவுல வாழ்க்கை வண்டி ஓடிட்டு இருக்கு. பெருசா பேச வந்துட்டாரு. அனிதா, என்ன இருந்தாலும் இப்படி எல்லாம் பேசாதம்மா. அவர் உன் தங்கச்சி புருஷன். நீங்க இருங்க மாமா. இந்த ஆளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஆளு பேச்சு கேட்கணுங்கிற தலையெழுத்து நமக்கு இல்ல. நீ பேசுறத கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இங்க பாரு, நீ உன் மாமனாரை ஏமாத்து, உன் பொண்டாட்டி ஏமாத்து, எது வேணாலும் பண்ணு. ஆனா ஏன் புருஷ விஷயத்துல தலையிட்ட அவ்வளவுதான். அனிதா, என்ன உன் மாமா தானே, இப்படியா பேசுவ? நீ உள்ள போ, நாங்க பேசிக்கிறோம். போ. தினேஷ், தினேஷ், என்ன பொறுத்த வரைக்கும் நீ வேற அர்ஜுன் வேற இல்ல. நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறத பார்த்தா எனக்கு மனசு கஷ்டமா. எதுவா இருந்தாலும் பேச்சு தீர்த்துக்கலாம்ப்பா. என்ன பேசினவங்கிட்ட? ஏன் இப்படி ஆத்திரப்படுறான்? நான் எதுவுமே பேசலப்பா. யாரோ அவங்கிட்ட தப்பா போட்டு கொடுத்துருக்காங்க போல இருக்கு. இவ வேற தேவையில்லாம அவனை பேசிட்டப்பா. வாங்க. அனிதா, என்ன ஆச்சு? ஏன் அவங்கிட்ட இப்படி பேசுன? அவர் உங்களை கண்டபடி பேசுவாரு. நான் செவிடாட்டம் இருக்கணுமா? ஊமையாட்டம் பேசாம இருக்கணுமா? அதெல்லாம் என்னால முடியாது. ஆரம்ப காலத்துல இருந்தே அடுத்தவங்க காசுல வாழறவ, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாதவ அவ ஏன் புருஷனை விரல் நீட்டி பேசுவானா? அதை பார்த்து நான் சும்மா இருக்கணுமா? சரி, அதை விடுங்க. இந்த மோதல் உங்களுக்கும் அவருக்கும் வர காரணம் என்ன? விடுமா, அவன் ஏதோ கண்டபடி பேசிட்டு போறான். அத போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு எப்படி மாமா, எப்படி விட முடியும்? இவரே பேசாம இருந்தாரு. இதோ பாரு அனிதா, கண்டிப்பா தினேஷ் இங்க தானா வரல. உங்க அபிராமி அண்ணி தான் ஏதோ சொல்லி கீ கொடுத்து அவனை இங்க அமைச்சிருக்காங்க. என்னது, அபிராமி அண்ணி பத்தி சொல்றீங்களா? அவங்களதான் உங்களுக்கு எப்பவுமே பிடிக்காதே. அப்படி இல்லை அனிதா, அவன் சொல்லலையே தவிர கண்டிப்பா இந்த விஷயத்தை உங்க அண்ணி தான் அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க என்கிட்ட எவ்வளவு தரமாற பேசினாங்க தெரியுமா? உங்ககிட்ட சொன்னா நீ எப்படியும் நம்ப மாட்டேன், அதான் நான் உங்ககிட்ட சொல்லல. நல்ல விதமா சொன்ன விஷயத்த எப்படிதான் மாத்தி சொல்லியிருக்காங்களோ தெரியல. எல்லா ஆம்பளைக்கும் வர கோவம் தான் அவனுக்கும் வந்திருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் மூல காரணம் உங்க அண்ணி தான். வீணா அவங்க மேல பழி போடாதீங்க. நான் யார் மேலேயும் பழிய போடல, உண்மை இதுதான். இப்ப கூட நீ கோவத்துல தினேஷை கத்திட்ட. அவனோட ஆத்திரம் அவமானத்தை எல்லாம் பாவம் சுவாதி மேல காட்டுவான், திட்டுவான். ச்சே, உங்க அண்ணி நல்லா இன்னும் யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போகுது. அப்படி சொல்லுங்க. நீங்க ஏன் இப்படி மூச்சு பிடிச்சு பேசுறீங்கன்னு இப்ப புரியுது. உங்க கவலை எல்லாம் தினேஷ் மேல இல்ல, தினேஷ் பொண்டாட்டி மேல. ஓகே ஓகே, ஆரம்பிச்சிட்டியா? எங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனே அங்க போயிடு.
நான் போலங்க. உங்க மனசு போயிடுச்சு. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. என் புருஷனை திட்டானே நான் கவலைப்படுறேன். நீங்க அந்த ஸ்வாதிக்காக கவலைப்படுறீங்களா? அவ இன்னும் உங்க மனசுல எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்கான்னு நல்லா தெரியுது. அனிதா, நான் சொல்றத கொஞ்சம் நிதானமா கேளுமா. அனிதா, தப்பு பண்ணிட்டேன் லட்சுமி, தப்பு பண்ணிட்டேன். நீ கூட இல்லை, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா வேண்டாப்பான்னு அர்ஜுன் அடிச்சுக்கிட்டான். கெஞ்சினா கதர்னா காலில் கூட வேண்டாம். கடைசியில் நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை கட்டுப்பட்டு இவளை கட்டிக்கிட்டான். பாரு, பிரச்சனை எல்லா ரூபத்திலையும் வருது. அக்கா தங்கச்சிங்களே எதிரியா மாறிட்டாங்க. இவன் படுற வேதனையை பார்க்கும்போது என் மனசு கஷ்டமா இருக்கு. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாச்சு, இப்ப நின்று என்ன பண்றது? ஏங்க, நீங்க நல்லதா நினைக்கிறீங்க, ஆசைப்படுறீங்க. உங்க மனசை போட்டு வருத்திக்காதீங்க. அக்கா வேணும், தாய்மாமா வேணும்னு அனிதாவை ஏத்துக்கிட்டோம். அதுல தப்பு இல்ல. நான் இது விஷயமா உங்க அக்கா கிட்ட பேசுறேன். என்னக்கா இப்படி கேட்ட? அதான் உன்னை கேக்குறேனே, உனக்கும் கௌதம்க்கும் என்ன தொடர்பு? கேள்வி கேக்குறேன்ல, பதில் சொல்டா. ஓ, மாமா போட்டு கொடுத்துட்டாரா? ஏய், அவரை நீ இதுல இழுக்காத. நான் தானே கேள்வி கேக்குறேன், எனக்கு பதில் சொல்டா. அந்த கௌதம் நம்ம மாமாவோட எதிரி பையன். அவன்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? ஏற்கனவே ஒரு டெண்டர் கை மாறினால அந்த ஸ்ரீனிவாசன் கம்பெனிக்கு ஃபைல நீ தான் கொடுத்தியோன்னு உன் மேல சந்தேகம். இப்ப போய் நீ இப்படி நடந்துக்கிட்டா அந்த சந்தேகம் பெருசாகாதா? இல்ல எனக்கு தெரியாம நீயும் அதுல உடந்தையா? என்னக்கா நீயும் அவங்கள மாதிரி சந்தேகப்படுற? இத பாரு ஷாம், நாம ஏம் இந்த ப்ராஜெக்ட் டெண்டர் ஃபைல் இதெல்லாம் கிடையாது. அந்த ஆர்கே சாம்ராஜ்யத்தை கைப்பற்றணும், அதுதான் முக்கியம். அதுக்குள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணி வீணா மாட்டிக்காத. உனக்கு அந்த கௌதம் கிட்ட பேசணும்னா ஏன் ரோட்ல நின்னு பேசணும்? போயே ஹோட்டல் பார் எங்கேயாச்சும் போய் பேச. ஆர்கேயோட சொத்து பூரா நம்ம கிட்ட வரணும். ஏன் தம்பியும் தங்கச்சியும் சந்தோஷமா வாழணும், அதுதான் என்னோட ஆசை. இதுல என் புருஷனுக்கு மேல ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். ஒருவேளை என் புருஷன் பார்த்ததுக்கு பதிலா உன்னை மாமா பார்த்திருந்தா உன் சீட்டு கிழிஞ்சிருக்கும். என் நிலைமை அவ்வளவுதான். வீணா உணர்ச்சி வசப்பட்டு மாட்டிக்காத. இது பாரு, கத்தியால குத்துறதா இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே மறைவா குத்தணும். இனிமே நீ எதை செஞ்சாலும் எச்சரிக்கையா பண்ணணும், புரியுதா? சரிக்கா, இனிமேல் நான் ஜாகிரதையாவே இருக்கேன். வாங்க நீ. என்ன கார்த்திக், சாப்பிட போறியா? இல்ல நீ, நான் சாப்பிட்டுட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்க. சாந்தி, ஒரு நிமிஷம். சாந்தி இருக்கும்போதே பேசுறதுதான் எனக்கு நல்லது. ஏன்னா என் மனசுல ஒண்ணுமே இல்ல. ஒன்றும் இல்லைன்னா எதுக்கு சொல்லணும்? என்னதான் சொல்றாங்கன்னு பாப்போம். கார்த்திக், எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாதுப்பா. நான் நேரடியாவே சொல்லிடுறேன். நீயும் மாமாவும் ஒன்று சேரணும், நம்ம குடும்பம் பழைய மாதிரி கலகலப்பா இருக்கணுன்றதுக்காக நான் படாத பாடுபடுறேன். நீ என்ன நம்புறல்ல? என்ன நீ, உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? இந்த வீட்டில் எங்க மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறை வேற யாருக்கு இருக்க? நீ இந்த வீட்டுக்கு வந்தப்போ எங்களுக்கு ஆரத்தை எடுத்து உள்ள வர வச்சதே நீங்க தான். அதை மறந்துட்டா நாங்க சாப்பிட்ற சாப்பாடு எங்களுக்கு சரிக்குமா? நீ இப்ப ஏங்க பழசெல்லாம் கிளறிக்கிட்டு? பழசெல்லாம் என்னைக்குமே மறக்க கூடாதுமா. ஆமா ஆமா, எந்த பழசையுமே மறக்க கூடாது.
இப்பயே இந்த பேச்சு வருது? அண்ணி ஏதோ சொல்லணும்னு வந்தீங்களே, சொல்லுங்க. ஒன்றும் இல்லைப்பா, மறுபடியும் உங்கள் அப்பா கிட்ட நான் பேசிட்டு தான் வரேன். நீயும் அப்பாவும் ஒன்று சேரணும். அவர் உங்ககிட்ட முகம் கொடுத்து பேசணும். அவர் உங்ககிட்ட கோச்சிக்கூடாது. நம்ம வீடும் முன்ன மாதிரி பழைய கலகலப்போடு இருக்கணும். இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆரம்பத்தில் இருக்குமா இருந்தவர் இப்போ மனசு இலக ஆரம்பிச்சிருக்காரு. எனக்கும் நல்லா புரியுது நீ. அப்பா பழைய மாதிரி இல்லை, அந்த கோவப்பார்வை இல்லை, திட்டுறது இல்லை. ஒரு நாள் அவர் படிக்கட்டில் தவறி விழ பார்த்தாரு. நானும் தற்செயலாக அவரை பிடிச்சிட்டேன். அவர் தேங்க்ஸ் சொன்னார். அப்போ அவர் சைக்கிளில் நிறைய மாற்றங்கள் தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லை நீ, நான் ஒரு நாள் ஆஃபீஸ் கிளம்பி போகும்போது என் பைக் ஸ்டார்ட் ஆகலை. அப்பா அம்மா கிட்ட அவனை பைக்கை விட்டுட்டு கார் எடுத்துகிட்டு போன்னு சொல்ல சொன்னார். அவரோட மாற்றம்லாம் எனக்கு நல்லா தெரியுது நீ. இதெல்லாம் உங்களால் தானே எனக்கு இப்போ தான் தெரிஞ்சு. தேங்க்ஸ் நீ. கார்த்திக், உனக்கு அப்பாவோட சேர்றதுல சம்மதம் தானே? என்ன நீ, எவ்வளோ அவமானங்களை தாங்கிக்கிட்டு இந்த வீட்டில் இன்னும் நாங்கள் இருக்கோம்னா, என்னைக்காவது ஒரு நாள் அவர் எங்களை ஏற்றுக்க மாட்டாரான்னு தான். என்னை மன்னிச்சு தன் மகனா என்ன அவர் சேர்த்துக்கிட்டா அதை விட சந்தோஷம் வேற எனக்கு என்ன நீ வேணும்? எனக்கு முழு சம்மதம் நீ. மாமா வயசுல பெரியவர், அவரா ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குறாரு. நீ தான் சின்னவன், முதல் அடி எடுத்து முன்னாடி வா, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு. ஆனா என்ன கார்த்திக்? இல்ல, அப்பா கிட்ட என்னை மட்டும் சேர்த்து எந்த பிரயோஜனமும் இல்லை. சாந்தியையும் அவர் தன் மருமகளை ஏத்துக்கணுமே. கரெக்ட் தானே? நீ சொல்றது எனக்கு புரியுதுப்பா. உன்னோட ஆசை நியாயமானதுதான். கண்டிப்பா மாமா சாந்திய மருமகளா ஏத்துப்பாரு. நீ ஏன் கவலைப்படுற? என்னமோ உன்னை மட்டும் சேர்த்து வச்சு சாந்தி அம்போன்னு இந்த வீட்டுல இருந்து வெளில அனுப்புற மாதிரி. நிச்சயமா சாந்திக்கு ஒரு வழி பண்ணுவேன். முதல்ல நீங்க 2 பேரும் ராசி ஆகுங்க. அதுக்கப்புறம் சாந்தி மேல இருக்கிற வெறுப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடுச்சுன்னா அவரே அவளை மருமகளா ஏத்துப்பாரு. அண்ணே, உங்க வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இருக்கு அண்ணி. நீங்க எது சொன்னாலும் நான் கண்டிப்பா செய்வேன். இதுதான் அபிராமி, புரிஞ்சுதா? புரியுது. இந்த சாந்தியை பத்தி உனக்கு புரியாது. வாலட்சுமி, விசேஷ நாள்ல உன்னை பாக்குறதே அபூர்வம். சாதாரண நாள்ல வந்திருக்கிறேன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் என் தம்பி மருமகன்லாம் எப்படி இருக்காங்க? உங்க பொண்ணை பத்தி நீங்க கேட்கவே இல்லையே. அவ ஓ மருமக, அவளை நீ எப்படி பார்த்துப்பன்னு எனக்கு தெரியாதா? அவளை பத்தி நான் இதுக்கு கேட்கணும்? கேட்கணும் அண்ணே, நீங்களாவது அவளை கேட்கணும். என்ன சொல்ற? என்னைக்கும் வராத தினேஷ் எங்க வீட்டுக்கு வந்தா. அவ புருஷனை பத்தி பேசினதை கேட்டதோ அனிதா பேச ஆரம்பிச்சு அவனை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டா. அண்ணி, இந்த சண்டைக்கெல்லாம் மூல காரணமே அபிராமிதான். அபிராமி சண்டை வரணுங்கிறதுக்காக இதை சொல்லல. குடும்பத்துல பிரச்சனை வந்துடக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போகணுங்கிற
நல்ல எண்ணத்துல தான் இதை பேசியிருக்கா. ஆனா முடிவு வேற மாதிரி ஆயிடுச்சு. அபிராமி கிட்ட தற்செயல அர்ஜுன் பேச போக அர்ஜுன் பேசுனது தினேஷ் கிட்ட சொல்ல அதை கேட்டு கோமா வீட்டுக்கு வந்து பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசிட்டா. அர்ஜுன் பொறுமையா தான் இருந்தா. அனிதா தான் கொதிச்சு போயிட்டா. நீங்க 2 பேரும் இருக்கும்போதே அவ அப்படி பேசினா? ஆமா அண்ணி. அபிராமி பேசுற பேச்சுல சிலது தப்பா முடிஞ்சு அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டே வந்துருது. உங்க தம்பி படுற வேதனைய என்னால பார்க்கவே முடியல. அவரு ரொம்ப நாளா சரியாவே தூங்குறதில்ல. ஒரு நாள் திடீர்னு நான் முழிச்சு பார்த்தா தூங்காம உக்காந்துட்டு இருக்காரு. முன்ன மாதிரி அவரோட மனசும் உடம்பும் தெம்பாவே இல்லை. என்னால அதை பார்க்க சகிக்க முடியல. இவ்வளவு நடந்துருச்சா? ஆமா அண்ணி. அனிதாவுக்காக நாங்க எவ்வளவோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம், சகிச்சுக்கிட்டும் இருக்கோம். ஒரு பொண்ணுக்கு தேவைப்படும் போது கூட கோவம் வரக்கூடாது. ஆனா இவளுக்கு தேவையில்லாம கோவம் வருது. இது எங்க குடும்ப பிரச்சனையா மட்டும் இருந்தா நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். இதனால சுவாதியும் பாதிக்கப்படுறா. அதனாலதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. சச்சே, என்னம்மா நீ? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நிலைமை எல்லை மீறி போனதுனால நீ என்கிட்ட சொல்ல வந்திருக்க. நான் இதை பத்தி அபிராமி கிட்ட பேசுறேன். நீ என் தம்பியை கவலைப்படாம இருக்க சொல்லு. நீயும் கவலைப்படாத. எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேம்மா. நான் எதுவும் தப்பா பேசல அண்ணி. இல்லம்மா. நான் போயிட்டு வரேன் அண்ணி. அபிராமி, ஒரு நிமிஷம் இப்படி வா. என்னத்த? நீ இந்த குடும்பத்துக்கு மூத்த மருமக. உனக்கும் சில பொறுப்புகள் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சும் இவ்வளவு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணலாமா?